ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து ஏகே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏகே நியூஸோட அருண்கிருஷ்ணன் வந்து பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம T20 மென்ஸ் வேர்ல்டு கப் பற்றி அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள்லேருந்து 3 மேட்ச், அதாவது லீக் ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே 3 மேட்ச், அதாவது 11 மணிக்கு ஒரு மேட்ச்சு, 3 மணிக்கு ஒரு மேட்ச்சு, 7 மணிக்கு ஒரு மேட்ச்சு. ஸோ இதுதான் வந்து ஷெட்யூலாக வந்து இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கும் நடந்துச்சு. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே போல் ஸ்காட்லாண்டுக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பில் நடந்தது. அதே போல் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் நடக்க போகுது இந்த மேட்ச்சு. ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவும் யூஎஸ்ஏவும் வந்து மோதிக்க போகிறாங்க. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது. இந்த போட்டிக்கான பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா வந்து இல்லை, அவர் வந்து இன்ஜுரி காரணமாக விலகிட்டார். அவருக்கு பதிலாக T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலராக இருந்த 2024 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலராக இருந்த முகமது சிராஜை வந்து மீண்டும் அணிக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக இடம்பெற போகிறாரு. அதே போல் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இந்த போட்டியில் இடம்பெற மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முகமது சிராஜ் இந்த போட்டியில் கிளம்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இன்றைக்கி வந்து இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் எவ்வளோ ஸ்கோரை அடிப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் நான் தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் போட போகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.